என்ன திடீர்னு சார் இந்த அட்டெண்டன்ஸ் ஃபைனலைஸ் பண்ண விஷயம் ஓகே ஓகே வேற ஒன்றும் இல்லைம்மா பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி அப்கமிங் ஹெச்ஓடி சார் டிஸ்கஸ் பண்ண சொன்னார். இப்போதான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அலுமினிஸ்லாம் பார்க்க சொன்னார் கம்பெனிஸு. அது நீங்கள் மீட்டிங்கில் நீங்கள் கேட்டோம். அப்போ வெங்கட் சார்கிட்ட சொன்னால் நாங்கள் 2 பேரும் போகலாம்ப்பா அப்படின்னா அவரே எனக்கு 2-3 கம்பெனி தெரியும்னு சொன்னார். அதை பற்றி சரி கேட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் சார் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவர் இன்னும் வரேனாரு. இன்னும் எதாவது பார்த்தீங்களா நீங்கள்? சார் கீழே மீட்டிங் முடிஞ்சு போனாங்க சார். 5 minutesல வந்துடுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகே வந்துடுவாரு. வாங்க வெங்கட். நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு பேசி அதான் நீங்கள் சொல்கிற விஷயமாக டிஸ்கஸ் பண்ணாமல் போயிருக்கோம். பிளேஸ்மெண்ட் இந்த கம்பெனியை பற்றி பேசணும். இப்போதான் ஹெச்ஓடி சார் மீட்டிங்கில் நீங்கள் வந்து இருந்தீங்களே அதான். இப்போ நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் கம்மிங் இயர் அதை பற்றி ஏதாவது பார்த்தீங்களா பேசுனீங்களா? அலுமினி அனிஷேட் அவர் நல்ல பெரிய லெவலில் பண்ணிட்டு செக்ஷன்லாம் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆளுங்க. இப்போ இந்த பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்மளோட எஸ்என்எஸ் விஷன் இதெல்லாம் டேக்லைன் இதெல்லாம் தெரியுதா? பார்த்தீங்களா? நீங்கள் போனீங்களா? பேசி கேட்டுட்டீங்களா? பார்த்தேன் சார். என்னன்னா டேக்லைன் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. அதான் நிறைய ரீச் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்ட் பாஸ் அவுட்னால அந்த ஸ்டூடெண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் பில்ட் அண்ட் ஆண்டர்பிரினியர் மைண்ட் செட் த்ரூ டிசைன் திங்கிங் ஃப்ரேம்வொர்க். அதுதான் நம்மளுடைய நியூ விஷன். அதை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணாங்க கம்பெனி, அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் தான் ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். எல்லாருமே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து கரெக்டான இடத்துல வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி ஆண்டர்பிரினராக ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் அந்த இது நம்மளோட டிடி ஃப்ரேம் ஒர்க்கே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் தி ஆண்டர்பிரினர்ஸ் மைண்ட் செட்ஸ் த்ரூ தி அவர் டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் தான். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம பர்பஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினருக்கு என்ன பர்பஸ்க்காக பண்றோம், அது ப்ராசஸ் பண்றோம், பீப்புளுக்கு போய் சேருது. அது எல்லாமே ஆண்டர்பிரினரோட இதுதான். இந்த ஆண்டர்பிரினர் வரும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட நம்ம டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்ல தான் ஆண்டர்பிரினரே அதிகமாக முடியும். அது அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பத்தி ரொம்ப இது சொன்னோம்னா நல்லா இருக்கும். வாங்க பிரியாமா. நாங்களும் நீங்க வந்து சந்தோஷம் தான். இப்பதான் பிளேஸ்மெண்ட்ஸ் ஐஏபிசி எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ. உன் பேர் ராகுல் தான். ஓகே ஓகே. நம்ம காலேஜ்ல வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்துட்டு நம்ம டிடி ப்ராஜெக்ட், டிடி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லாமே பண்றோம். ஸோ உங்களுக்கும் நாங்கள் அதை தான் ஸ்டார்டிங்ல இருந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ இப்போ டிசைன் திங்கிங் அப்படின்னா என்னன்னாலே ஸோ இட் இஸ் அ மெத்தட் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் அ ஹியூமன் சென்டர்ட் ப்ராப்ளம். கன்வென்ஷனலாக நம்ம பண்ற ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த எம்பத்தைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு தான். சரியா? ஸோ நம்ம டிசைன் திங்கிங் ப்ராஜெக்ட்ல 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்பத்தைஸ். சரியா? ஸோ இதுதான் மற்ற ப்ராஜெக்ட்க்கும் நம்மளுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஷியேஷன். ஸோ எம்பத்தைஸ் பார்த்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறோம் நம்ம. ஸோ இதை நம்ம இன்டர்வியூ எடுக்கிற மூலியமாவோ சர்வே மூலியமாவோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிட்டு ஸோ அதை ஃபுல்லாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு தென் அதில் இருந்து ஸோ மேஜராக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் டிஃபைன். ஸோ டிஃபைனிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கோ அது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ அதில் எது நல்ல பெஸ்ட் சொல்யூஷனோ ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு ஸோ அதை வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டோடைப். ஸோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை வந்துட்டு ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு மினியேச்சர் மாடலாட்டு பண்ணி ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோட்டோடைப்பாக செய்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ப்ரோட்டோடைப் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங். ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் ப்ராஜெக்டை இந்த எல்லா ஸ்டெப்ஸும் கேரி ஓவர் பண்ணி தான் பண்ணணும். இதுதான் நம்மளோட டிடி ஃப்ரேம் ஒர்க். இந்த டிடி ஃப்ரேம் ஒர்க் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பில்லர்ஸ். நம்ம 5 பில்லர்ஸ் இருக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு ஏதாவது
பில்லர்ஸ் 5 பில்லர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. 5 பில்லர்ஸ் CLT, CSC, SRI, SED. சோ அத பேஸ் பண்ணி உங்க ப்ராஜெக்ட் சோ அதுக்கு உள்ள இருக்க அந்த இதுக்குள்ள தான் இந்த இது எல்லாமே வருது. கரெக்ட்டுங்களா? உங்க ப்ராஜெக்ட் நல்லபடியா பண்ணுங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேப்பரும் பப்ளிஷ் பண்ணலாம், பேட்டன்ட்டும் பண்ணலாம். இந்த புரோட்டோடைப் மேம் சொன்னாங்கல்ல, அதை வந்து புரோட்டோடைப் நம்ம வந்து பேட்டன்டாவும் பண்ணலாம், பேப்பரும் பப்ளிகேஷன் பண்ணலாம். நாளைக்கு நீங்க ஹையர் ஸ்டடீஸ் எங்க போனாலுமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் ஆகும். இதுதான் டிடி ஃப்ரேம்வொர்க்கோட மெயின் நம்மளோட இது பாத்தீங்கன்னா அவுட்புட் பேஸ்டு தான் இருக்கு. சோ ப்ராஜெக்ட்டோட நிப்பாட்டிக்காம அதுக்கு அப்புறம் உங்களோட ஜர்னலோ இல்ல பேட்டன்ட்டோ பப்ளிஷ் பண்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, டவுட் கிளியர் ஆச்சா? ஓகே ராம், Thank you. Good afternoon, ma'am. Good afternoon. Sit down. உட்காருங்க. மேம் இது எல்லா இடத்துலையும் பார்த்தேன், என்ன நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இப்போ நம்ம எஸ்என்எஸ் டிடி இன்ஜின் சொல்லி இன்ஜின்ல வந்து எப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. இன்ஜின் ரொட்டேட் ஆனாதான் அந்த இன்ஜின் வந்து பவர்ஃபுல்லா போகும். அப்போ இன்ஜினுக்கு வந்து பவர் கொடுக்கறது நம்ம 5 பில்லர்ஸ். அந்த 5 பில்லர்ஸ் நம்ம இப்பதான் ராகுல் நீ வந்தப்போ நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ அதுக்குள்ள அந்த 5 பில்லர்ஸ்ல அந்த டிடி ஃப்ரேம் ஒர்க், அந்த டிடி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இப்பதான் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்து 3 சப்டிவிஷன் இருக்கு. யூத் விங், ஐ ஹப், ஸ்பைன் இருக்கு. இந்த ஐ ஹப்ல பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் 7+7 நம்ம பார்த்துருக்கோம். பாத்தீங்களா, அந்த 7 டெக்னாலஜிஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இன்னோவேஷன் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், AR/VR அண்ட் டேட்டா சயின்ஸ், AL/ML அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் and functional additive manufacturing technology, that is called as 3D, and low code development. இது எல்லாமே வந்து innovation recent ரொம்ப அவங்க கேட்குற டெக்னாலஜிஸ்ல இந்த 7 டெக்னாலஜிஸும் இந்த டெக்னாலஜிஸ் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, நாளைக்கு நீ என்டர்பிரனர் ஆகுறியோ இல்ல நாளைக்கு ஜாபுக்கு போனீங்கனாலும் இந்த டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம சர்வே பண்ண முடியும். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம ஃப்ரேம் இது பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட எய்மும் கூட. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்னோவேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெங்கட் சார் என்ன விட பெட்டரா இந்த டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில தான் போய் பிளேஸ்மெண்ட் போகிறோம். ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் ரீசெண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்மளோட ஸ்மார்ட் சிட்டி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, agriculture and food technology industry, automobile industry, aerospace and defense industry, real estate, entertainment and finance industry. From last one is power and energy industry. இதுதான் 7+7 innovation technologies and innovation industries. இந்த இண்டஸ்ட்ரி இந்த பக்கம் இருக்கும். இது எல்லாமே ஹை ஹப்போட இது. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே வரும்போது இந்த இது பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் எது கொடுத்துருக்காங்கன்னா, பில்டான என்டர்பிரனர்ஸ், நம்ம என்டர்பிரனர் இருக்கோமா, அந்த அவங்களோட எய்ம் என்ன, அந்த இது எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு எது தேவையோ அது காட்டும். சரி, ஸோ ஸ்பைன் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்பைன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிச்சு டயர்டாகி போயிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம ஸ்பைன். சரியா, ஸ்பைனால என்ன முதுகெலும்பு மாதிரி தான். சரியா, ஸோ ஸ்பைனுங்கிறப்போ நம்மள ஒரு ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியா நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கும் எல்லாமே ஸ்பைன் யூஸ் ஆகுது. சொல்ல போனா நீ ஸ்போர்ட்ஸ்ல கேமு, அதே மாதிரி டான்ஸு, கிளப் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நமக்கு ஸ்பைன் கீழே தான் வருது. ஓகேவா, ஸோ ஸ்பைன்ல பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் சென்டர், என்டர்டைன்மெண்ட்டு, கேமிங், தென் ஸ்டார்ட் அப் அண்ட் கோவர்க்கிங். அதாவது ஸ்டார்ட் அப் புதுசாக ஏதாவது உனக்கு ஐடியா இருந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இது ஸ்பைன் கீழே தான். ஸ்பைன் சென்டர் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? வெரி குட். நம்ம அங்க போயிருக்கோம். அங்க அங்க எல்லாமே நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அங்க இன்டென்சிவா பண்ணி சொல்லி தராங்க இல்லையா? ஸோ நம்ம காலேஜ்ல யூத் விங்னு ஒரு விங் இருக்கு. அதாவது யூத் விங்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ண டேலண்ட்டை வந்து உங்களுக்கு க்ரூம் பண்ணணும், இல்லை அதை எப்படி நீங்கள் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுக்கு க்ரூமிங் அண்ட் பில்டிங் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் யூத் தான். ஃபர்ஸ்ட் உங்கள் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை க்ரூம் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் உங்கள் யூத் விங் இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், அதை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட யூத் விங் வந்து இப்போ நம்ம காலேஜில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இது வந்து இப்போ இதுதான் இதோட பேஸ், உங்களோட 5 pillars
பில்லர், ஸ்பைன், ஐகாப், யூத் விங், இது உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சப்பா. ஏன் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்றோம்னா, இது நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லாஸ்ட் இயர் 23 இப்போ 19 to 23 படிச்சதுல 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 55 பேரை நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்க சார். அதனால இது பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நல்லபடியா டிஸ்கஸ் பண்ணோம். இது நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ.